பிள்ளைங்கோ சுனாமிய சுழுக்கெடுக்கும் வல்லம உண்டுங்கோ சுனாமிய சுழுக்கெடுக்கும் வல்லம உண்டுங்கோ ஜபத்தால தேவ பலத்தால ஜபத்தால தேவ பலத்தால ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள் நாங்களும் கூட ராஜாதாம ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள் நாங்களும் கூட ராஜாதாம சூப்பர் எல்லாரும் ஜீசஸ் கிளாஸ் சொல்லுங்க டேலி எஸ்யூஎஸ் டேலி எஸ்யூஎஸ் டேலி எஸ்யூஎஸ் சூப்பர் இன்னொரு கிளாஸ் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம் பைபிள் கிளாஸ் இதுவும் இதே மாதிரி தான் BIBLE ரெடியா இருக்கீங்களா பைபிள் ஜீசஸ் ரெடியா எஸ் ஜீசஸ் சத்தம் பத்தின சிங்கங்களா தங்கங்களா எஸ் ஜீசஸ் சூப்பர் சூப்பர் இப்ப நம்ம வாழைப்பழம் கிளாப் பண்ண போறோம். இது என்ன அப்படின்னா வாழைப்பழம் மாதிரி நீ இந்த மைக்ல நினைச்சுக்கணும். இப்ப நான் இந்த வாழைப்பழத்தை நம்ம உரிப்போம் இல்லையா, அப்ப நான் உரிக்கிறப்ப நான் வந்து இங்க கொண்டு வந்தாதான் நீங்க கிளாப் பண்ணணும். ஒரே மாதிரி கிளாப் பண்ணணும். இடையில கிளாப் பண்ணிட்டீங்கன்னா அவுட். சரியா? நான் ஸ்பீடாவும் உரிப்பேன், ஸ்லோவா உரிப்பேன். இடையில கை தட்டிங்கன்னா அவுட். சரியா? சொல்றேன். நான் வாழைப்பழத்தை உரிக்கிறப்ப இங்க வந்தோடனேதான் முன்னேற்றம் வந்தோடனேதான் நீங்க கிளாப் பண்ணணும். நான் இடையிலையும் கொண்டு வருவேன். மெதுவா நீங்க தட்டிட்டீங்கன்னா நீங்க அவுட். ஓகேவா? ஸ்பீடா பண்ணுவேன், ஸ்லோவா பண்ணுவேன். ரெடியா? ரெடியா? எஸ் ஜீசஸ். ஓகே. நான் இடையில தட்டக்கூடாது. அவுட். இன்னைக்குரிய பாட்டு வந்து இன்னைக்குரிய தலைப்பு வந்து எளிமை ராஜாவாக்கும். சொல்லுங்க, எளிமை ராஜாவாக்கும். இன்னைக்குரிய பாட்டு வந்து பிரச்சனை 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 தலைக்கு மேல பிரச்சனை. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் படிக்கிற காரியங்கள்ல என்ன இதுல பிரச்சனைகள் இருந்தாலும் ஏசப்பா எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவாரு. நீங்க ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ற போது ஏசப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை வீட்டுல இல்ல படிக்கிற காரியங்கள்ல என்ன இருந்தாலும் ஏசப்பா உங்களுக்கு மாற்றுவாரு. அதை பத்தின ஒரு பாட்டு தான் நம்ம இன்னைக்கு பாட போறோம். சரியா? நாங்க ஒரு தடவை பாடுறோம், நீங்க கவனிச்சுட்டு நீங்களும் பாடுங்க. சரிங்களா? கப்பலுக்கும் பிரச்சனை, மனைவிக்கும் பிரச்சனை, பெரிய மீனுக்கும் பிரச்சனை, கூட வந்த எல்லாருக்கும் பிரச்சனை, பெரிய மீனுக்கும் கூட வந்த எல்லாருக்கும் பிரச்சனை, பிரச்சனை 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 பிரச்சனை, தலைக்கு மேல பிரச்சனை, தலை போகும் பிரச்சனை, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, தலைக்கு மேல பிரச்சனை, தலை போகும் பிரச்சனை, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அப்பா அம்மா பேச்ச கேட்டு நடந்திடு நடந்திடு, டீச்சர் சொன்னா தட்டாமல் இருந்திடு.
அப்பா அம்மா பேச்ச கேட்டு நடந்திடு நடந்திடு டீச்சர் சொன்னா தட்டாம திருந்திடு ஏசப்பா சொன்னா அப்படியே கேட்டு ஒரு வார்த்தை தவறாமல் நடந்திடு ஏசப்பா சொன்னா அப்படியே கேட்டு ஒரு வார்த்தை தவறாமல் நடந்திடு பிரச்சனை இல்லை இப்போ பிரச்சனை காணாமல் போனது பிரச்சனை பிரச்சனை இல்லை இப்போ பிரச்சனை காணாமல் போனது பிரச்சனை ஏஞ்சல்ஸ் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? யாரும் பார்த்ததில்லையா? ஏஞ்சல் எப்படி பறப்பாங்களா நடப்பாங்களா? பறப்பாங்கல்ல. 1 2 அப்புறம் கத்தணும். ஓகேவா? புரியுதா? எல்லாரும் உட்கார்ந்தீங்க பண்றீங்களா? பண்ணலாமா? ரெடியா? ஓ எஸ் ஜீசஸ். ஏஞ்சல் கிளாப் பண்ணலாமா? 6 சூப்பர். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க.
சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம செய்யலாமா? என்னமோ யோசிக்கிறாங்க, என்னமோ சூப்பரா இருந்துச்சு. கத்திரிக்காய் இப்படி, முருங்கைக்காய் இப்படி, என்ன முருங்கை இப்படி, கத்திரிக்காய் வெண்டைக்காய்னா நடு, வெண்டைக்காய் வேண்டாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் எந்திரிக்கணும். கத்திரிக்காய்னா உட்கார்ந்துருக்கணும். கத்திரிக்காய்னா முருங்கைக்காய், தென்னமரம், கத்திரிக்காய், தென்னமரம், கத்திரிக்காய், தென்னமரம், தென்னமரம், முருங்கைக்காய், முருங்கைக்காய், தென்னமரம், எல்லாம் உட்காந்து கத்திரிக்காய். வெயிட் பண்ணு.
என்ன சொன்னாங்க? யாரா வந்தாப்பா? ஐயோ, வேற யாரு வந்தாங்க? அருவி அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஏன் சும்மா விட்டு அதோட பாட்டெல்லாம் பாடி சந்தோஷமா இருந்துட்டு போயிடுச்சுங்க. யார் பிள்ளை ஏசப்பா பிள்ளை ஏசப்பா பிள்ளை என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க? என்ன சொல்லிட்டு போனாங்க? இந்த இடத்துக்கு போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர் பிள்ளையா இருக்கணும். சரி, இது என்ன கலர்? இது என்ன கலர்? பிளாக். பிளாக் கலரை பொதுவாக எல்லாரும் விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். இதான் யோசிக்கிறேன். பிளாக்ல எனக்கு ட்ரெஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறேன். சரி, பிளாக் சாரி கூட பிளாக் எஸ்ட்ரா பிளாக். சரி, அப்ப கவனிங்க, இந்த பிளாக் கலர் எதை குறிக்குதுன்னா பாவத்தை குறிக்குது. பிளாக் கலர் எதை குறிக்குது? பாவத்தை குறிக்குது. எதை குறிக்குது? பாவம்னா என்ன? அம்மா அப்பா சொல்றதை கேட்காம இருக்கிறது. வேற பாவம்னா என்ன? முன்னாடி இருந்த பாப்பா இன்னொரு பாப்பாவை லைட்டா அடிச்சுட்டு தெரியாத மாதிரி அடிச்சிடும். நான் அடிக்கலையே, நானும் அடிச்சேன். உடனே பொய் சொல்றது. அடிக்கவும் செய்யறது, அது என்ன சொல்றது? அது என்ன செய்யறது? பொய் சொல்றது. இதெல்லாம் அவங்க என்ன சுவாபம்? பாவத்துக்கு சுவாபம். இது நல்ல சுவாபமா? இது இருந்தா ஏசப்பாடுமே ஆக முடியுமா? அவங்க ஆக முடியாது. சரி, இந்த பாவம் போறதுக்கு என்ன பண்ணணும்னா, என்ன கலர்? நீங்க ரெட் கலர் யாரும் ட்ரெஸ் போட்டு இருக்கீங்களா? சரி, ரெட் கலர். ஓகே,
என்னன்னா ஏசப்பா நமக்காக மரித்து சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். 3ஆம் நாள் என்ன செஞ்சிருக்காங்க? ஏசப்பாவுடைய சரீரம் கல்லறையில இல்லை. ஏசப்பாவுடைய சரீரம் எங்க இல்லை எஸ்ரா? ஏசப்பா எங்க இருக்காங்க எஸ்ரா? சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. ஏசப்பா எங்க இருக்காங்க? வானத்துலயா? வானத்துல வந்து எஸ்ரா பாக்குறாங்க. குட்டியா 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 அப்படியா? எஸ்ரா உள்ளே விடுறாங்க. எஸ்ரா நல்லா பாக்கலாம். எல்லாரும் உண்மையிலே ஏசப்பா இருக்கிறாங்க. சரியா? ஏசப்பா தாழ்மையாக உலகத்துக்கு இறங்கி வந்தாங்க. தாழ்மையா அவர் பிறந்தாங்க, சிலுவையில அடிக்கப்பட்டாங்க, நமக்காக ரத்தத்தை சிந்தினாங்க. இப்ப நீ சொல்றேல அடிச்சுட்டு அடிக்கலன்ற, பொய் சொல்லிட்டு இல்லைன்ற, அப்ப இந்த பாவம்லாம் அவருடைய ரத்தத்தினால கலந்தாங்க. இந்த பாவங்களை என்ன செய்யறாங்க? கடைசியா அவருடைய ரத்தத்தினால கலங்குறாங்க. கலங்குறாங்கன்னா என்ன ஆயிரும்னா, இது என்ன கலர்? இந்த கலர்ல யாரு பிடிக்குமா? இதெல்லாம் பிடிக்குமா? அந்த கலர் ரொம்ப பிடிக்குமா? அப்படி அவங்க பேர் என்ன? அப்ப ஒயிட் கலர் ரொம்ப பிடிக்குமா? ஓகே ஓகே. ஸ்கூல்ல ஒயிட் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்களா? அதுவும் கொடுக்குறாங்களா? சரி. ஒயிட் கலர். இப்ப ஏசப்பா நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய ரத்தத்தினால கலந்தோட நம்ம பாவம்லாம் போய் இப்ப எப்படி ஆயிடும்? மாறிடும். அடுத்து என்ன கலர்? கலர். கிரீன் கலர் என்ன புரியும்? கிரீன்னா என்னெல்லாம் இருக்கு? பசுமை. இதான் சொல்லுங்க. கிரீன் ட்ரெஸ் போட்டுட்டு இப்ப யோசிக்கிறீங்க. இப்ப எல்லாரும் நீங்க ஜூன் மாசத்துல ஸ்கூல் போவீங்க இல்லையா? அப்படியே போயிருக்கீங்களா? எஸ்ரா அப்படியே போயிருக்கீங்களா? அதுக்கு ஆயத்தம் பண்ணலையா? 10 நாளைக்கு முன்னாடியே பேக் ரெடி பண்ணிட்டீங்க. எப்படிலாம் ரெடி பண்ணுவீங்க ஸ்கூலுக்கு? பேக் வேற லோகேஷ் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். இப்பயே லஞ்ச் பேக் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. வேற பேக் வேற பென்சில் வேற. ஸ்கூலுக்கு போனதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்வோம்? நமக்கு வேண்டிய ஆயத்தங்களை எல்லாம் செய்வோம். சரியா? இதெல்லாம் வேற என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். பாப்பாவுக்கு பேர் என்ன சொன்னீங்க? ஹாசிகா. ஹாசிகால 5 நாளைக்கு முன்னாடியே அப்படியே ஒரு ட்ரீம் கனவு மாதிரி அப்படியே ஸ்கூலுக்குள்ள புது பேக் போட்டு போற மாதிரி, புது பாக்ஸ், புது வாட்டர், புது பேனா, எல்லாம் புதுசு. என்னது சொல்லுங்க? எல்லாம் புதுசு. அதுவும் நீங்க ஏசப்பாட கேட்டு கிடைச்சது. நீங்க ஜோப் பண்ணிருக்கீங்க, ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏசப்பா எனக்கு கொடுத்துருக்காரு, நான் பிடிவாதம் பண்ணி வாங்கல, அம்மா அப்பா கஷ்டப்படுத்தி வாங்கல, நான் ஏசப்பாட கேட்டேன், எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு 10 நாளைக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போற மாதிரி லோகேஷ் அப்படியே இப்பவே என்ன ஏசப்பாட கேட்கலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பேப்பர்ல நீங்க எழுதிக்கோங்க. பேப்பர்ல எழுதி எனக்கு என்னென்னலாம் தேவை, ஏசப்பா இதை கொடுத்ததுக்காக, ஸ்கூலுக்குரிய தேவைய சந்திச்சதுக்காக நன்றி அப்படின்னு கேட்டப்ப எப்படி இந்த பச்சை கலர் பசுமை செழிப்பை குறிக்கிறோ உங்க வாழ்க்கையில உங்க தேவையெல்லாம் ஏசப்பா என்ன செய்வாங்க? சந்திப்பாங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்கு பரிசுத்தமா வாழ்றப்ப நம்ம
நமக்கு நம்ம வாழ்க்கை எல்லாம் பரலோகம் மாதிரி இருக்கும். திரும்ப சொல்லலாமா? கோல்டன் கலர் எதை குறிக்குது? எதை குறிக்குது? பரலோகம். கோல்டன் கலர் எதை குறிக்குது? பாப்பா எதை குறிக்குது? பரலோகம். அப்படி அனுபவம் ஆயத்தமா டக்குன்னு போயிடலாமா? போக முடியல. அப்ப அதுக்கு நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் இருக்குது அதை சரி பண்ணணும். அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த கருப்பு கலர் மாதிரி என்ன இருக்கான்னு செக் பண்ணணும். சொல்லுங்க, பாவம் இருக்கான்னு செக் பண்ணணும். ஆண்டவர் பிரியமில்லாத குணங்கள் நம்மகிட்ட இருந்தா என்ன செய்யணும்? செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும்? இயேசுவுடைய பாவங்களை எதை குறிக்குது? இயேசுவுடைய ரத்தம். சரியா? என் பாவங்களை உங்க ரத்தத்தினால என்ன செய்ய கழுவுங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? கேட்கிறோம். அப்ப இயேசுவுடைய ரத்தத்தினால நம்ம கழுவுனோம்னா இப்ப நம்ம இருதயம் எப்படி மாறிடுது? பரிசுத்தமா ஒயிட்டா மாறிடுது. இப்ப ஒயிட்டா மாறினோம்னா இப்ப நம்ம தேவைகள் எல்லாம் இயேசுவோட கேட்கிறப்ப அதெல்லாம் பசுமையா மாற்றிடுறாரு, செழிப்பா மாற்றிடுறாரு. கலர் உங்களுக்கு எது மாறினாலும் இந்த கலர் அதுடைய அர்த்தம் மாறவே மாறாது. சரியா? அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம ஆக்சுவலா மேஜிக் புக்ல எல்லாம் கலர்ஸ் பார்த்தோம். இந்த கலர் கலரோட இல்ல, இந்த கலர்ல ஒவ்வொரு அர்த்தங்களையும் நம்ம கற்றுக்கொண்டோம். ஒவ்வொன்றும் பாருங்க, நம்ம வாழ்க்கையில இப்படி கருப்பு மாதிரி சின்ன சின்ன பாவங்கள் இருந்தா கூட நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு வகையோட ரத்தத்தினால கழுவுக்கப்படணும்னா நம்ம இருதயம் அப்படியே சரியா எப்படி ஆயிடும்? மனசு தூய்மையா மாறிடும். சரியா? இப்ப இந்த பாடலை பாடிட்டு பிரச்சனை இந்த பாடலை பாடிட்டு நம்ம அடுத்து அக்கா அவங்க 2 பேரும் ஆக்ஷன் பண்ணுவாங்க. இந்த அக்கா பாடுவாங்க. நம்ம அடுத்து கிளாஸ் போகலாம். சரி, ஆக்ஷன்.
பிரச்சனை தலைமுறையால பிரச்சனை தலைமுறையும் பிரச்சனை 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 பேச கேட்டு நடந்திடு டீச்சர் சொன்னாமல் நடந்திடு அப்பா அம்மா பேச கேட்டு நடந்திடு டீச்சர் சொன்னாமல் நடந்திடு ஏசப்பா சொன்னா அப்படியே கேளு ஒரு வார்த்தை தவறாமல் நடந்திடு ஏசப்பா சொன்னா அப்படியே கேளு ஒரு வார்த்தை தவறாமல் நடந்திடு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை காணாமல் போவது பிரச்சனை பிரச்சனை இப்போ பிரச்சனை காணாமல் போனது பிரச்சனை கிளாஸ் போலாமா கிளாஸ் டெய்லிங்கள நாங்களும் கூட ராஜா தாங்க, ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள் நாங்க. நாங்களும் கூட ராஜா தாங்க. முன்ன மாதிரி இல்லைங்கோ, வேற மாதிரி பிள்ளைங்கோ. முன்ன மாதிரி இல்லை
சுனாமிய சுழுக்கெடுக்கும் வல்லம உண்டுங்கோ ஜபத்தால தேவ பலத்தால ஜபத்தால தேவ பலத்தால ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள் நாங்க நாங்களும் கூட ராஜாதாங்க ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள் நாங்க நாங்களும் கூட ராஜாதாங்க இயேசுவின் பொறுமை எனக்கு உண்டு இயேசுவின் அன்பு எனக்கு உண்டு இயேசுவின் பொறுமை எனக்கு உண்டு இயேசுவின் அன்பு எனக்கு உண்டு இயேசுவை போல மன்னிக்கும் மனமும் தாராளமாய் எனக்கு உண்டு இயேசுவை போல மன்னிக்கும் மனமும் தாராளமாய் எனக்கு உண்டு முன்ன மாறி இல்லைங்கோ வேற மாறி இல்லைங்கோ முன்ன மாறி இல்லைங்கோ வேற மாறி இல்லைங்கோ சுனாமிய சுழுக்கெடுக்கும் வல்லம உண்டுங்கோ சுனாமிய சுழுக்கெடுக்கும் வல்லம உண்டுங்கோ ஜபத்தால தேவ பலத்தால ஜபத்தால தேவ பலத்தால ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள் நாங்க நாங்களும் கூட ராஜாதாங்க ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள் நாங்க நாங்களும் கூட ராஜாதாங்க எத்தனை பேர் நாங்க ராஜா நினைக்கிறீங்க? அப்ப நீங்க எல்லாம் ஏசப்பா பிள்ளை, சரியா? கட் பண்ணு. சரி, வா. எல்லாரும் clap பண்ணுங்க. அண்ணே கிரீட வச்சுறாங்க. அக்கா. அப்ப அடுத்து நீ ஓட்டுறா. அடுத்து வசனத்துக்கு போ போ. அடுத்து நீ ரெடியா? நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா ஏசாயா 9:6 கிரீட வணக்கம். எல்லாரும் clap பண்ணுங்க. வேற யார் வசனம் சொல்றீங்களா? எளிமையாக வாழ்ந்து கொள்ளலாம். 13:30 இயேசுவின் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். யோசுவாய் 14:14 வெரி குட். எல்லாம் clap வேற இயேசுவின் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். நாம் எல்லாரும் ஜெயித்து கொள்ளலாம். நாம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். எளிதாக ஜெயித்து கொள்ளலாம். இயேசுவின் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். எல்லாரும் clap பண்ணுங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்துல நிறைய ஜனங்களுக்கு ஆண்டவர் இயேசு போதகம் பண்றாரு. அப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க? பிச்சர், அப்புறம் லட்டு லட்டு. பிக்சர் காரமா இருந்துச்சா இனிப்பா இருந்துச்சா? நல்லா சரி. பிக்சர் இனிப்பா இருந்துச்சா? காரமா இருந்துச்சு. லட்டு எப்படி இருந்துச்சு? இனிப்பா. நீங்களும் அப்படிதான் இருக்கணும். லட்டு மாதிரி இனிப்பா. அந்த அவன் சொன்ன மாதிரி சரி. உங்க ரெண்டு பேரும் பேர் சொல்லுங்க. வெக்கப்படக்கூடாது. வசனம் நாளைக்கெல்லாம் வந்து ரெண்டு வசனத்தையும் படிச்சுட்டு மட்டும் நாளைக்கு வரதா? பாப்பா பாப்பா சரி, வேண்டாம் கவனிங்க. ஆராய்ச்சி பண்றீங்களோ குறையுது. அப்ப மெதுவா. அப்போ ஆண்டவர் இயேசுவின் இடத்துல வந்து கேட்கிறாங்க, இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணுமே அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு கேட்கிறாரு. சரியா? இப்ப லட்டு வேணும்னா உடனே வந்துருமா? என்ன செய்யணும்? நேத்தே அதெல்லாம் ரெடி பண்ணி செய்யணும். அதே போல இந்த பிக்சரும் முதல் நாள் என்ன செய்யணும்? அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அதே மாதிரி ஆண்டவர் இயேசு உலக ஆவியிலே நம்ம எல்லாருக்காகவும் வல்லமையானவர், அன்பானவர், நம்மளை நேசித்தாரு, நமக்காகவே இறங்கி வந்தார். அப்ப சீசர் சொன்னாங்க, ஒரு சின்ன பையன் கையில 5 அப்பமும் 2 மீன் இருக்கு, அது எப்படி பத்தோம் அப்படின்னு கேட்கிறாங்க. 5 அப்பமும் 2 மீன்
எத்தனை பேர் இருக்காங்கன்னா 5000 ஆண்கள், பெண்கள், வேலைக்காரங்கள் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. சேர்த்தா அந்த கணக்குல சேர்க்க மாட்டாங்க. 20000 பேர் இருப்பாங்க. 20000 பேருக்கும் இது எவ்வளோ பத்துமா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் இயேசு நல்லவர், அவர் வல்லமை உள்ளவர், அவரு ஜனங்களை நேசிக்கிறவர். அதை அவர் கையில கொடுத்தாங்க. 5 அப்பமும் 2 மீனையும் அவர் கையில கொடுத்தாங்க. 200 வெள்ளி பணத்துக்கு வாங்கினா கூட பத்தாது அப்படிங்கிறாங்க. கையில வாங்கி இதாவே அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணாரு. ஸ்தோத்திரம் பண்ண உடனே 5 அப்பமும் 2 மீனும் வரிசையா, இப்ப நீங்களே எவ்வளவு வரிசையா உட்காந்துருக்கீங்க, வரிசையா உட்கார சொன்னாரு. எல்லாரும் சாப்பிட்டாங்க. மீதம் 12 கூட நிறைய மீதம் எடுத்தாங்க. மீதம்னா புரியுதா? எத்தனை மீதம். ஆனா இப்ப எடுக்க இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வந்து அற்புதம் செய்த உடனே அதை கையில வாங்கி, அதனாலதான் நம்ம ஜெபிக்கணும் டெய்லி. ஏசப்பாவை தேடணும். உங்க வீட்டுல இருக்கிற கஷ்டம் நீங்கும். ஏசப்பா அப்படின்னு வாரம் இங்க நடக்கிற ப்ரேயருக்கு வரணும். புதன்கிழமை நடக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு ஞாயிறுல ஏர்லியரா நடக்கும். சரிங்களா? அப்போ நீங்களாம் வரலாம். மீதம் 12 கூட நிறைய எடுத்தாங்க. சரி, சின்ன பையன் கையில எத்தனை இருந்தது? 5 அப்பமும் 2 மீனும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை எடுத்து என்ன செய்தார்? பெருக பண்ணார். சீசர்கள் என்ன சொன்னாங்க? இது எவ்வளவு பேருக்கு பத்துமா, இவ்வளவு பேருக்கு பத்துமா அப்படின்னு வீட்டுல சொல்லுவாங்கல்ல, பிள்ளைய வளர்க்கறதுக்கு பணம் பத்துமா. ஆண்டவர் இயேசு பத்தாததை பெருக வச்சிருக்காரு, மீதமும் எடுக்க வச்சிட்டார். ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இயேசு உங்க வீட்டுல இருக்கிற கண்ணீரையும் கஷ்டத்தையும் அவர் மாற்றுவார். உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவார். அதை நம்பணும். ஆண்டவர் உதவி செய்வார். சரிங்களா? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எழுந்து நிற்க முடியுதா? கையில ஸ்நாக்ஸ் வச்சிருக்கீங்களா? உட்காந்துக்கோங்க. கொட்டிடும். அப்படியே கண்ணை முடிக்கும். அன்புள்ள இயேசப்பா, உண்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துல இந்த நாளிலும் அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னிடத்திலே சிறு பிள்ளைகளை வரவிடுங்கள் என்று சொல்லி அன்போடு அந்த பிள்ளைகளை அணைத்து நீர் ஆசீர்வதித்து, விசேஷமாக இந்த நாளிலும் இயேசப்பா அந்த பிள்ளைகளுக்குள்ளே உண்மை பற்றி போதிக்கவும், நல்ல பழக்க வழக்கங்கள் ஆண்டவரே உமக்கு பயந்து பரிசுத்தமாய் உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுக் கொடுக்கவும் உதவி செய்றீங்க. நாளைக்கு கடைசி நாள், ஃபைனல் டே. அநேக பிள்ளைகள் வரும்படியாக இன்னைக்கு நல்ல கிளைமேட் ஆண்டவர் தந்தீங்களே, அதற்காக நன்றி அப்பா. இணைந்து பிரயாசப்படுகிற ஒவ்வொரு டீச்சர்ஸும் முன்கூட்டியே வந்து ஆயத்தமாக, ஜெபத்திலே ஆயத்தமாக, உபாகமம் 6 வாசிக்கிறபடி கர்த்தருக்கு பயப்படவும், அவருடைய நியமங்களை கைக்கொள்ளவும், அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் அவங்களுடைய பேரண்ட்ஸ் எதுலாம் அடிமையா இருக்கிறாங்களோ, உபாகமம் 6 அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் நானே என்று நீ மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொன்னீங்களே ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள்ல ஆண்டவரே அடிமைப்பட்டு அந்த பணம், அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்ல பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்கப்பா. இந்த நாளில் இங்க வந்து டீச்சர்ஸ் அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பாஸ்டர் அவங்களுடைய கருத்தில் தருகிற அடையாளை ஒப்பு கொடுக்குறேன். டான்ஸ் ப்ரோக்ராம்ல அதை ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணவங்களுக்காக நன்றி. சீலாவில் அவங்க அனுப்பின பேரண்ட்ஸ்க்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் இன்னும் மகத்தான காரியங்களை செய்யுங்க ராஜா. அதே போல இந்த பாடல் பயிற்சி பண்றதுல ரைட்டிங் விசேஷமாக சர்லி ஜோசப்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்யுங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சொல்லுங்களேன், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டது இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரேயருக்கு வரணும்னா காலையில இங்க ஆட்டோல இருந்து நீங்க பெர்மிஷன் கேட்டு அப்படி வர்றதா இருந்தா என்ன செய்யணும்? இந்த லதா சிஸ்டர் இருக்காங்க, இவங்க சொல்லணும் முன்கூட்டியே. 11 மணி ஆகும் முடியும் அப்படின்னா. இல்ல இங்க புதன்கிழமை நடக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு காலையில இங்க நடக்கும். சண்டே